Assalamualaikum. Eid Mubarak. Eid Mubarak. Eid Mubarak. Eid Mubarak. Eid Mubarak. Eid Mubarak. இது மட்டும் அவன் காட்டலாமா? Eid Mubarak. Eid Mubarak. நமக்கு பண்ணல. Eid Mubarak. Eid Mubarak. Eid Mubarak. இது போதும். இது போதும். இது போதும். Eid Mubarak எத்தனை தடவை போடுறது? இது வெங்காயம், இது புதினா கொத்தமல்லி, இது பூண்டு இஞ்சி. இது என்ன தெரியுமா? வெறும் பாத்திரம். இது என்ன தெரியுமா? அதில் ஆள் வந்துட்டு வீணாக போன மாவை எடுத்து உருட்டி அவன் ஏதோ பண்ணுறான்னு சொல்லி பண்ண பாத்திரம். இன்னைக்கு வந்து நம்ம வந்து மட்டன் பிரியாணி தான் செய்ய போகிறோம். எல்லாருக்குமே வந்து ஹாப்பி ஈத் முபாரக். பண்ணுறேன், பிரியாணி செய்ய போறேன். இப்போ என்ன பண்ணுற? எல்லாருக்கும் பிரியாணி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். வாங்க நம்ம சேர்ந்து பிரியாணி செய்யலாம்னு கூப்பிட்டு இருக்கேன். எல்லாரும் நம்ம வீட்டில் கூப்பிடுறேன், பிரியாணி கொடுக்க மாட்டேன். அப்படியே வைக்கல இது ஓகேவா? அவ்வளோதான். அடுப்பு வச்சாச்சு. இங்கே அடுப்பே காணும். பிரியாணி இனிமேல் தான் பண்ண போகிறோம். சமைக்கும் போது மேங்கோவா? ஏன் எல்லாத்தையும் எடுத்துட்ட? அதெல்லாம் பிரியாணியில் போட முடியாது. பிரியாணியை கொட்டுறா, கறியை கொட்டுறா, கொட்டிட்டா. இங்க பாருங்க, என்ன கறிலாம் கம்மியா இருக்கு கொட்டினதுக்கப்புறம். 2 பேருக்கு என்ன அவ்வளோதான் இல்லையா? இதுவே ஜாஸ்தி. அதெல்லாம் சொல்லக்கூடாது. அப்போனா 1 கிலோ 2 பேர் சாப்பிட மாட்டாங்க. எனக்கே பத்தாது இதெல்லாம். சபானா, இன்னைக்கு வேட்டை தான் போல இருக்க. ரொம்ப நாள் மட்டன் தின்னணும்னு ஆசைப்பட்டு இன்னைக்கு நாங்கள் போய் என்ன பண்ணேன், நாங்கள் போய் கறி வாங்கிட்டு வந்துட்டேன் கடையில். அதுக்கப்புறம் இவன் என்ன சொன்னான்னா, நான் சும்மா கேட்டு பார்த்தேன் என்கிட்ட, என்னப்பா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வரட்டுமான்னு. உடனே சரிடா ஓகே அப்படின்னு சொல்லி இது கறி தின்ற ஆசையில் ஓகேன்னு சொல்லி இன்னொரு கொஞ்சம் போய் கறி வாங்கிட்டு வந்துட்டோம். வாங்கிட்டு வந்துட்டு இருக்கும்போது தான் கால் பண்ணி திடீர்னு எங்கள் வீட்டுக்கு எங்கள் மாமனார் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் வந்துட்டு குர்பானி கொடுத்துருக்காங்க, அதை போய் வாங்கிட்டு வா அப்படின்னா. அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பா ஃபோன் பண்ணி சொன்னாரு, வீட்டுக்கு குர்பானி வந்திருக்கு, கறி வந்திருக்கு, வந்து வாங்கிட்டு போங்கன்னு. சரின்னு சொல்லிட்டு அதை வாங்க போனோமா. இப்படி வா, கதையும் பாதி சொல்ல விடுறேன். அதை வாங்க போனோமா, வாங்கிட்டு அப்படி வந்தோம் பாருங்க. அந்த குர்பானி கொடுத்த பக்கத்து வீட்டுக்காரங்க இவனை குட்டீஸை பார்த்துட்டு அவங்க இன்னும் கொஞ்சம் கொடுத்துட்டாங்க. இன்னொரு குர்பானி இன்னொரு பங்கு. ஸோ நாங்கள் வாங்கினது, அதுக்கப்புறம் வாங்கினது, மாமனார் வீட்டில் அந்த பங்கு ஒன்று உள்ளது, மாமனார் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் உள்ள பங்கு உள்ளது, எல்லாம் சேர்ந்து ஓரளவுக்கு வந்திருக்கு. நாங்கள் கம்மியாக தான் வாங்கினோம், அதனால இது கரெக்டாக இருந்தது இல்லையா? பெருசெல்லாம் வாங்கல. ஆனா கரெக்டா 1 கிலோக்கு மேல வந்துருச்சு. அரை கிலோ வாங்கணுமா? நம்ம அரை கிலோ வாங்கணும். நம்ம 750 750க்கு வாங்கணும். 3/4 கிலோ வாங்கணும். இப்போ அவங்கலாம் கொடுத்தது, அவங்க ஒரு 1/4 கிலோ கொடுத்துருக்காங்க. 1/2 கிலோ கொடுத்தாங்க. 1/2 கிலோலாம் கொடுக்கல. அது 300 பங்கு வெயிட். சரி 300 பங்கு கொடுத்தாங்க. 1/2 கிலோ கொடுத்துருக்காங்க. அப்போ 1.5 கிலோல 1.5 கிலோ வந்துருச்சு. ஓகேவா? அதுல கொஞ்சம் எடுத்து வச்சிட்டோம் நாளைக்காக. இப்போ இது மிச்சம் வச்சு சமைக்கிறோம். அவ்வளோ பெரிய பீஸ்லாம் ஏன் எடுத்து வச்சாங்க? அதை கொஞ்சம் போடு. எல்லாமே இன்னைக்கு உங்க வீட்டுக்கு கொடுக்கணும்ல, அப்புறம் வர. அப்படின்னா அதுக்கு நாளைக்கு எடுத்து வைக்க சொன்னேன். இல்ல லாடுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சு, நாளைக்கு லாடு தானே மெயின். மறுபடியும் அந்த கேள்வி கேட்க மாட்டேன், கவலைப்படாத. உனக்கு ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். நீ பிரியாணி பண்ணில, அதுக்காக உனக்கு ஒரு சின்ன கிஃப்ட். ஐயோ எனக்கு ரொம்ப பிடிச்சது தேன் மிட்டாய். நானும் தின்னுவேன் தேன் மிட்டாய். வந்துட்டான் இல்ல. ऊपर गरम बता போட்டாச்சு.
போட்டாச்சு பிரியாணியை போட்டாச்சு. ஃபைனலி பக்ரீத்க்கு சூப்பர் யம்மியான மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப நல்லா இருந்தது, டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ நாங்கள் சாப்பிட்டுட்டு எங்கள் வீட்டுக்கும் நாங்கள் வந்து ஹாட் பாக்ஸில் பேக் பண்ணி கொடுத்தோம். ஸோ அவ்வளோ இருந்தது. ஸோ இந்த பக்ரீத் வந்து நல்லா போச்சு. ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை. அண்டு எல்லாம் சூடாக சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃபைனலாக எங்கள் அம்மா அப்பா வீட்டுக்கு போயிட்டு நாங்கள் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அழகாக அவங்களுக்கு பிரியாணி கொடுத்துட்டு வந்தோம்.